ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எந்த ஷாப்பில் வந்து காயின்ஸ்க்கெல்லாம் 0% அப்புறமா வந்து காயின் ஆஃபர்ஸ்லாம் எந்தெந்த ஷாப்பில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய சேவிங்ஸ் வந்து அதாவது குல் காயின்ஸ் சேவிங்ஸ் வந்து நான் எப்படி பண்ணேன், எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆஃபர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டி, லலிதா, போத்தீஸ், ஜெயச்சந்திரன் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காயின்ஸ்க்கு வந்து 0%ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ காயின் ஆஃபர் இல்லைனா காயின்ஸ் ஆஃபர்னு கூட சொல்லிக்கலாம். என்ஐசியில் வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணால் கோல்ட் காயின் ஃப்ரீ ஆஃபர் சொல்லியிருக்காங்க. பிரின்ஸில் வந்து 8 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2000 வர்த் உள்ள கோல்டு ஃப்ரீ. அது வந்து காயினான்னு எனக்கும் தெரியல. ஜோய் ஆல்காஸில் வந்து 75,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 200 மில்லிகிராம் காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது கோல்டு ப்ளஸ் வந்து ப்ரீஷியஸ் ஜுவல்லரி எது வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே 200 மில்லிகிராம் காயின் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் 24 கேரட்டுக்கு வந்து தனி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1 கிராம் காயின் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. கோல்டு காயின் வாங்குறதால நமக்கு என்ன ப்ராஃபிட்ன்னு கூட நம்ம பார்க்கலாம். கோல்டு ரேட் வந்து ரூ. 9,990. இதுக்கு வீடியோ ரிலீஸ் ஆன அப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம். ஸோ வந்து 4 கிராம் நம்ம ஒரு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ரூ. 37,000. ஜிஎஸ்டியோட இந்த ஆஃபரில் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அரௌண்டு 38,000 வரும். இதே நார்மல் டேயில் நம்ம 2% விஏ மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 742 கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 39,000 அரௌண்டு வரும். மொத்தமாக டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 766 அரௌண்டு வந்து ரூ. 800 வச்சுக்கோங்களேன். 4 கிராம்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ரூ. 800 இந்த வேஸ்டேஜ் இல்லாத சமயத்தில். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காயின்ஸ்க்குமே பர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க விஏ. நார்மல் டேஸில் நமக்கு வந்து 24 கேரட்டுக்கும் 22 கேரட்டுக்குமே 2% தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ வந்து 2% தான் சொன்னாங்க. ஸோ வந்து நம்மளால் எந்த காயின் வாங்க முடியுதோ 24, 22 கேரட் அடுத்தது மில்லிகிராம்ஸ் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மில்லிகிராம்ஸ் நம்ம எப்போயோ வாங்கியிருப்போம். ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா இப்போ 1000க்கு மேலே தான் வருது. ஸோ நம்மளால் முடிஞ்சால் அதை கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு பார்ஸ் இல்லைனா கோல்டு காயின் வந்து நார்மல் டேஸில் வந்து நமக்கு 2%லேருந்து 2.5% வரைக்கும் அதர் ஷாப்ஸ்லலாம் வருது. அடுத்தது சில்வர்ஸ் பார் வந்து நார்மல் டேயில் உங்களுக்கு வந்து 1.5%ல், மற்ற ஷாப்லலாம் ஒரு ரூ. 60லேருந்து ரூ. 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட்டாக வாங்கியிருந்தப்போ ரூ. 108 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த வேல்யூ அடிக்ஷன் காயின் பார்ஸ்க்கு காயின்ஸ்க்கெல்லாம் சில்வருக்கு. நம்மளால் கோல்டு வாங்க முடியுதோ இல்லையோ இந்த சமயத்தில் கண்டிப்பாக சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்வர்ஸ்க்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து அவ்வளோ போடுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்டாச்சு வாங்கியிருந்தேன். அதோட வேல்யூ அடிக்ஷன் பார்த்திங்கன்னா 20%. அப்புறமா வந்து ஒரு சூலம் வாங்கியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 30% போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எம்சி அந்த மாதிரி இல்லை கம்மியாக இருந்துச்சு 50% அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து சில்வர் காயினுக்கும் பார்க்கும் எந்த விதமான ஆஃபரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒரு 8 கிராம்ஸ் வாங்கினப்போ நமக்கு வந்து ஒரு ரூ. 1,500 லாபம் வர மாதிரி இருக்குது பாருங்கள். மில்லிகிராம்ஸ்லேயும் உங்களுக்கு இதே தான், வெறும் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு 200 மில்லிகிராம் வச்சுக்கோங்களேன், ரூ. 1,800 வருது. ஜிஎஸ்டி மட்டும் ஒரு ரூ. 55 வருது. மொத்தமாக ரூ. 1,900. இதே நம்ம வந்து விஏ போட்டு வாங்கினோன்னா, அதாவது மேக்கிங் சார்ஜ் போட்டு வாங்கினோன்னா அரௌண்டு ரூ. 2,000 வந்துடும். நான் வந்து ஒரு 100 மில்லி காயின் வந்து ஒரு 3ஓ 4ஓ வாங்கி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரூ. 600 தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதோட ரேட்டு மட்டும், அதாவது கோல்டு ரேட் மட்டும் ஜிஎஸ்டியோட ரூ. 929 வருது. இதே ரூ. 50 மேக்கிங் சார்ஜ் கொடுத்திங்கன்னா அதுக்கு அதிகமாக தான் போகும். இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நம்ம நகை வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து காயின்ஸோ இல்லை சில்வர் பொருட்களோ வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி கோல்ட் சேவிங் பண்ணுறேன் டிப்ஸை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஜிகோல்டெல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணல. இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஜிகோல்டு பார்த்திங்கன்னா தங்கமயிலில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். தங்கமயில், போத்தீஸ், அப்புறம் ஜோசால், கல்யாணில் கூட இருக்குது. நமக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து காயின்ஸ் வந்து இந்த மாதிரி 0% ஆஃபர் இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு குட்டி அமௌண்ட் மிச்சம்னாலும் நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்தது மில்லிகிராமும் இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ நார்மல் டேஸில் வந்து மில்லிகிராம்ஸை வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் கொடுக்கணும். அந்த மேக்கிங் சார்ஜுக்கும் காயின் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை குட்டி குட்டியாக சேர்க்கும்போது தெரியாது. பெருசாக சேர்க்கும்போது அது கொஞ்சம் மைனஸ் ஆன மாதிரி, அதாவது லாஸ் ஆன மாதிரி தான் இருக்கும்.
ஸோ வந்து அடுத்தது வந்து ஏதாவது ஒரு குட்டியா சேவிங்ஸ் பண்றீங்களா? இல்ல மகளிர் குழு, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரில வர வந்து ஹோல்சம் அமௌண்ட்ட வந்து வேற எதுலயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு 5 வருஷமா ஆர்டியோ இல்ல எதுவுமோ போட்டிருக்கோம். அந்த அமௌண்ட் எடுத்து நம்மளுக்கு செலவே இல்லங்கிற பட்சத்தில நம்ம கோல்ட் காயின்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரீசென்ட்டா இப்படிதான் என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் முடிஞ்சது. நான் வந்து அந்த அமௌண்ட் இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணாம, எனக்கு எந்த செலவும் இல்லங்கிற பட்சத்தில கோல்ட் காயின்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து சேவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டிஜி கோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 இயர் இருக்கு இல்லையா? 1 இயர்ல ஒரு 3லேருந்து 5 கிராம்ஸ் சேவ் பண்ணலாம். அப்படின்ட்டு நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கோல்ட் ரேட் வந்து நமக்கு கிராஜுவலா தான் இறங்கும், கிராஜுவலா தான் ஏறும். ஸோ அத பத்தி நம்ம ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேணாம். ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோல பார்த்தேன். கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதாவது ப்ராஃபிட் வந்து 255 அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து கோல்ட் ரேட் வந்து எப்ப வேணாலும் இறங்கும், எப்ப வேணாலும் ஏறும். கோல்டு கொஞ்சமா இறங்குது, அதிகமா ஏறுது அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு, நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸ மட்டும் யோசிச்சு, நீங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது காயின்ஸ், பார்ஸ் அந்த மாதிரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2018லேருந்து இப்ப வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கோல்ட் காயின்ஸ் சேர்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சப்போ அரவுண்ட் ஒரு 2900 சம்திங் இருந்துச்சு. அரவுண்ட் 3000 வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 9000 வந்திருக்கு. இதில ப்ராஃபிட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து 7,000 நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் குடுத்து, அடுத்தது விஏ குடுத்து வாங்கினது எல்லாம் போக 7,000 வரும் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி. இந்த 7,000ங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது. எப்ப வேணாலும் மாறலாம். இப்ப நம்ம வந்து கோல்ட் காயின் வந்து சேவ் பண்றோம்னா, அத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்து வச்சுருங்க. இப்போ இந்த வருஷமே காயின் வாங்கிட்டு நம்ம அடுத்த வருஷமே மாத்துனா, அதில எந்த லாபமும் இருக்க போறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது கேப் விடணும். நம்ம அத ஜுவல்லரியா மாத்துனாலும் சரி, ஒரு பணமா மாத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு வந்து 5லேருந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து கேப் விடுங்க. அப்பதான் வந்து அந்த ப்ராஃபிட் எப்படி நமக்கு கிடைக்க போதுன்னு நமக்கே தெரியும். நம்ம ஜுவல்லரி மோஸ்ட்லி வாங்குறதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது ஏதாவது அவசரத்துக்கு உதவுறதுக்காக தான் இருக்கும். இப்போ காயின்ஸ கூட நெறையா பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்றாங்க. அந்த வீடியோ வந்து கூட நம்ம போட்டிருந்தோம். அதில கூட நெறைய பேர் இல்லன்னாங்க. அப்படிலாம் இல்லங்க. பேங்க்ல வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வாங்க போறது 22, 24 எதா இருந்தாலுமே அத ரேட்ட பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பொறுத்து நீங்க 24ல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 22ல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அத பத்தி எந்த வொரியும் இல்ல. ஏன்னா 2த்துக்கும் கிட்டத்தட்ட சேம் வேஸ்டேஜ் தான் வருதுங்கிறப்போ, நம்ம பட்ஜெட்ட பொறுத்து அத என்னன்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எப்படி சேவ் பண்ணுவேன்னு சொல்றேன். ஏதாவது ஒரு ஹோல் சம் அமௌண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அமௌண்ட்ட சேர்க்கறது. ஸோ அது வந்து திருப்பி கோல்ட் காயின் வாங்குறதுக்கு நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். ஏதாவது சீட்டோ, இல்ல ஏதாவது இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் முடியும். ஸோ அப்புறம் முடியிறப்போ ஒரு பெரிய அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கும். அத எடுத்து நம்ம கோல்ட் காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணி அதில தான் வந்து அமௌண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மகளிர் குழு அந்த மாதிரிலாம் நீங்க பணம் கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர்ஸ் ஒன் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ, அந்த மாதிரி கிடைக்கிறப்போ, அதில கூட நீங்க காயின்ஸ் வந்து சேர்த்து வைக்கலாம். அதாவது என்னோட பெரிய ஹியூஜ் வந்து சேவிங்ஸ் முடியிறப்போ, அத நான் எடுத்து எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதுதான் கோல்ட் காயின்ஸா இருக்கும். இல்லன்னா நீங்க நான் காயின்ஸ சேவிங்ஸ் பண்றப்பல்லாம், என்ன சுத்தி இருக்கிறவங்க கேட்குற ஒரு விஷயம், "காயின்ஸ் எதுக்கு வேஸ்ட்டா சேர்த்துட்டு இருக்க? அதுக்கு பதிலா வந்து ஜுவல்லரி வாங்கிக்கலாம், சீட்டு போடலாம்ல" அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ வந்து சீட்டு போடுறது தப்பில்ல. ஆனா அத தாண்டி எனக்கு காயின்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ப குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில குடுக்கணும் அப்படிங்கிறதால தான், நான் அந்த காயின்ஸ சேர்த்து வைக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்தது. ஸோ கண்டிப்பா காயின்ஸ் சேவ் பண்ணலாம். நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட் தான் பார்ப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.